ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ் தட் ஹாவ் த சேம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை எக்ஸாம்பிளோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 3 சர்க்கிளுமே ஒரே அளவுடைய சர்க்கிள் தான். அதில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, அடுத்த சர்க்கிள் வந்து 4 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, அடுத்த சர்க்கிள் வந்து 8 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கு நம்ம இந்த கலர் பண்ண பார்ட்டுக்கு வந்து ஃப்ராக்ஷன் எழுதணும். ஓகே, கலர் பண்ண பார்ட் எத்தனை? 1, டோட்டல் பார்ட்டு 2. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் 1/2. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஒரே அளவு சர்க்கிள் தான், அதான 4 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா கலர் பண்ண பார்ட் எத்தனை? 2. ஸோ நியூமரேட்டர் 2, டோட்டல் பார்ட் 1, 2, 3, 4. ஸோ டினாமினேட்டர் 4. அப்போ 2/4. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் இதே அளவு சர்க்கிள் தான், ஆனால் எத்தனை பார்ட்டாக டோட்டலாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா 8 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 8 தான் டினாமினேட்டர். எத்தனை பார்ட் கலர் பண்ணப்பட்டிருக்கு? 1, 2, 3, 4 பார்ட் வந்து கலர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நியூமரேட்டர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ராக்ஷன் எல்லாமே வேறையாக இருக்குது. இங்கே வந்து பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ராக்ஷன் குறிச்சிருக்கோம் இல்லையா? 1/2, 2/4, 4/8 அப்படின்னு ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வேறையாக இருக்குது. ஆனால் இதோட வேல்யூ வந்து சேம் வேல்யூ தான். ஏன்னா இது எல்லாமே ஒரே அளவு தான். இந்த கலர் பண்ண பகுதி எல்லாமே ஒரே அளவு தான். இதே சேம் அளவு தான் இதுவும், இதே சேம் அளவு தான் இதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஃப்ராக்ஷன் டிஃபர் ஆனாலும் அதோட வேல்யூ மாறாது. இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 1/2 தான் வரும். அது எப்படின்னு பார்க்கலாமா? அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ண தெரியும். மேலேயும் கீழேயும் ஒரே டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, எத்தனை 2? 1, 2 is 2. ஸோ 1, எத்தனை 2? 4, 2 2s are 4. ஓகே, இப்போ 1/2 வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணலாம்? 2 டேபிள்லேயே நம்மளால் டிவைட் பண்ண முடியும். எத்தனை 2s are 4? 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 2 2s are 4. ஸோ எத்தனை 2s are 4ங்கிறது தானே போடணும்? 2 2s are 4, அதனால் 2. நெக்ஸ்ட்டு 8 இருக்குது, இதையும் 2 டேபிளால் நம்ம பண்ண முடியும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. எத்தனை 2s are 8? 4 2s are 8. இப்போ 2 4 வந்திருக்கு இல்லையா? மறுபடியும் அகைன் ஈவன் நம்பர் தான். மேலே ஈவன் நம்பர், கீழே ஈவன் நம்பர். மறுபடியும் நம்ம 2 டேபிளாலேயே இதை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ எத்தனை 2 2? 1 2 is 2. எத்தனை 2 4? 1 2 is 2, 2 2s are 4. எத்தனை 2s are 4? 2 2s are 4. அப்போ 1/2. இங்கே என்னது ஆன்சர் வந்துச்சு? 1/2. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நமக்கு இந்த சேம் ஆன்சர் கிடச்சிச்சு இல்லையா? ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நீங்கள் அந்த 3 ஃப்ராக்ஷன், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை விட்டுட்டு மீதி எத்தனை ஃப்ராக்ஷன் இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் தான் வரும். அதோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். ஃப்ராக்ஷன் டிஃபர் ஆனாலும் அதோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே சேம் பிளேஸ் தான் அது வந்து எடுத்துருக்கு. ஓகேவா குட்டீஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம சம்மாக போடலாம் அப்படின்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.